ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சில பாரம்பரிய விஷயங்கள், கணிக்கிறதுக்கான விஷயங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கிரக பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது, ராசி பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இது ரெண்டு விஷயங்களும் என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல ராசி பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது ஃப்ரெண்ட்ஸ், மீனம் அப்படின்னா இந்த மீனமும் தனுசுவும் குருவுடைய ஆதிபத்தியம் பெற்ற ஆட்சி வீடுகள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்படின்னா குருவுடைய வீடுகள் அப்படின்னு அர்த்தம். ஆதிபத்தியம்னாலும் குருவோட வீடுன்னு அர்த்தம், ஆட்சி வீடுகள் அப்படின்னாலும் குருவுடைய வீடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஆதிபத்தியம், ஆட்சி வீடுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிட மொழி, அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அது வெறும் இது குருவோட வீடு, இது குருவோட வீடு, அதாவது அது உங்கள் வீடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் 2 வீடு இருந்துச்சுன்னா அது சுரேஷ் சார் வீடு, அது மகேஷ் சார் வீடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இது குருவோட வீடு, இது குருவோட வீடு. ஓகேங்களா? அந்த மாதிரி 2 குருவுடைய வீடுகள் இங்கே இருக்குது. இந்த 2 வீடுகளும், அதாவது கும்பமும் மகரமும் சனியுடைய வீடுகள். அதே மாதிரி தான் ஆதிபத்தியம் பெற்ற வீடுகள், ஆட்சி வீடுகள், என்ன வேணால் சொல்லுவாங்க. ஆனால் அது சனியுடைய வீடுகள். இது 2ம் சனியுடைய வீடுகள். சனி சனி இது குரு, இது குரு. ஓகேங்களா? இது குருவோட வீடு, இது குருவோட வீடு, சனியோட வீடு, சனியோட வீடு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜாதகர் பிறந்த நேரத்தில் சனி இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கட்டத்தில் சனி இருக்குது, இந்த கட்டத்தில் குரு இருக்குது. குரு, ஓகேங்களா? அதாவது குருவோட வீட்டில் சனி இருக்கார். குரு வீட்டில் சனி, இந்த ஜாதகர் பிறக்கிறப்போ குருவோட வீட்டில் சனி இருக்கார், சனியோட வீட்டில் குரு இருக்கார். அப்படின்னா பரிவர்த்தனை அப்படின்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பரிவர்த்தனை அப்படிங்கிறது, இந்த வீட்டு சனியோட வீடு, சனியோட வீட்டில் குரு இருக்கார், இந்த குருவோட வீட்டில் போய் சனி இருக்கார். அப்படின்னா குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது அவங்க 2 பேரும் வீட்டை மாற்றிக்கிட்டாங்க. நீ உன் வீட்டில் நான் இருக்கேன், என் வீட்டில் நீ இருன்னு சொல்லி 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஒரு டீட் போடுறாங்க இல்லை, நீங்கள் இதெல்லாம் பண்ணணும், நான் இதெல்லாம் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு டீட் போட்டுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி உன் வீட்டில் நான் இருக்கேன், என் வீட்டில் நீ இருன்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரு பரிவர்த்தனை அவங்களுக்குள்ள பண்ணிக்கிறாங்க. அதுதான் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறது. இந்த பரிவர்த்தனையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி பரிவர்த்தனை. வீடு மாதிரி இருக்கிறது. இது ராசி, இந்த ராசியுடைய அதிபதி மீனத்துடைய அதிபதியும் தனுசுடைய அதிபதியுமான குரு சனியோட வீட்டில் இருக்கார். இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதியான சனி போய் குருவோட வீட்டில் இருக்கார். அப்படின்னா இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. அதுவும் என்ன பரிவர்த்தனை? ராசி பரிவர்த்தனை. அவங்களுடைய வீடுகள் மாறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பரிவர்த்தனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? இப்போ நம்ம ராசி பரிவர்த்தனை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இனி நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே இதில் மீனத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். ஓகேங்களா? இந்த மீனத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி அப்படிங்கிற குருவுடைய பூரட்டாதி 1 பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம். ஓகேங்களா? இங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்கா? பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம் 1 பாதம், மிச்சம் 3 பாதமும் இங்கே முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 3 பூரட்டாதி இங்கே இருக்கும். 1 பூரட்டாதி தான் இங்கே வரும். 1 இங்கே ஃபில் ஆனதுக்கப்புறம் 9 பாதங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்களும் இந்த மீனத்தில்
இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போது மிதுனத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே மிருகசீரிஷம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம். இப்போ இங்கே 2 4 6 வந்துருச்சா? அப்போ எவ்வளோ பாதம் இருக்கணும்? இன்னும் 3 பாதம் இருக்கணும். 3 பாதம் புனர்பூச நட்சத்திரம், குருவுடைய புனர்பூசம் 3 பாதங்கள் இங்கே இருக்கும், இங்கே ஒரு பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் இதில் 3 நட்சத்திரங்கள், இதில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போது இந்த திருவாதிரை யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவுடைய நட்சத்திரம். இந்த ராகுவுடைய அந்த ராகு இங்கே இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கட்டத்தில் ராகு இருக்காரு அப்படின்னா இந்த ராகு வந்து இதில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் இருக்கணும். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நம்ம ரேவதியோட நட்சத்திரத்தில் ராகு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது ரேவதி யாரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனோட நட்சத்திரம். அந்த புதன் வந்து இங்கே திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது பரிவர்த்தனை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரையில் புதன் இருக்காரு, புதனோட நட்சத்திரமான ரேவதியில் ராகு இருக்காரு. புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இந்த கட்டத்தில் இருக்கிற திருவாதிரை அப்படிங்கிற ராகுவோட நட்சத்திரத்தில் புதன் இருக்காரு. அந்த புதனோட நட்சத்திரமான ரேவதி, மீனத்தில் இருக்கிற ரேவதியில் ராகு இருக்காரு அப்படின்னா இது நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறது. அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் புதனும், புதனோட நட்சத்திரத்தில் ராகுவும் இருக்கிறது. அந்த கிரகங்கள் நட்சத்திர பரிவர்த்தனை செஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் ராகுவும், ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் புதனும் இருக்கும்போது நட்சத்திர பரிவர்த்தனை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது உங்களுக்கு 2 பரிவர்த்தனையோட இதுவும் புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? ஓகே, என்ன மாதிரியான பலன்களை பரிவர்த்தனைகள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்தில் ராகுவும் புதனும் சேர்ந்து வேலை செய்யும். எப்படி இப்போது எந்த ஒரு கிரகமானாலும் எந்த கிரகத்தோட சாரத்தில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கிரகம் நல்லது கெட்டது எல்லாமே முடிவு செய்யப்படும். ஓகேங்களா? இப்போது இந்த ரேவதியோட புதன் நல்லா இருந்து அதோட சாரத்தில் ராகு போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த ராகுவும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த 2 கிரகங்களும் சேர்ந்து நல்ல வேலையை செய்யும். அந்த ஜாதகருக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யும். அதே மாதிரி இங்கேயும் இப்போது இதுவும் ராகுவோட திருவாதிரை தான். அப்போது ராகு தான் இதுக்கும் அதிபதி. அந்த ராகு நல்லா இருக்காரு, புதனும் நல்லா இருக்காரு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ராகு திசையும் நல்லா இருக்கும், அதில் வர்ற புதன் புத்தியும் நல்லா இருக்கும். இங்கே புதன் திசையும் நல்லா இருக்கும், அதில் வர்ற ராகு புத்தியும் நல்லா இருக்கும். அப்போது உங்களுக்கு அந்த நிறைய காலங்கள் நல்ல வேலைகளே அந்த ஜாதகருக்கு நடைபெறும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே ஸ்பெஷல். இப்போ 2 கிரகங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா 2ம் சேர்ந்து நல்ல வேலைகளையே செய்யும். அப்போது ஒரே மாதிரி வேலைகள் இந்த ராகு குரு சேர்க்கை, புதன் ராகு சேர்க்கை ஏற்படும் போதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, இது ரெண்டுமே கெட்டிருக்குன்னா அப்போ பல நாட்கள் அந்த கெட்ட வேலைகளையே இந்த ராகுவும் புதனும் சேரும்போது செய்யும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இங்கே வந்து புதன் சாரத்தில் ராகு இருக்கார், ராகு நல்லா இருந்து புதன் கெட்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ராகுக்கும் வேறு வழி இல்லை, ஏன்னா இப்போது இதுதான் பேஸ். இந்த பேஸ் மேலே தான் இந்த கிரகம் இப்படி நிற்கிது அப்படின்னா இந்த பேஸ் இங்கே ஆட்டம் கண்டுச்சு அப்படின்னா இந்த கிரகத்துக்கு வேறு வழி இல்லாமல் அதோட தன்மைக்கேற்ற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு இது தன்னை நிலைநிறுத்திக்கிறத தவிர இதுக்கு வேறு வழி இல்லைங்கிறப்போ எந்த கிரகம் சாரம் கொடுத்துருக்கோ அந்த கிரகம் கெட்டிருந்தா இந்த கிரகத்துக்கும் வலிமை கொஞ்சம் இழக்க வேண்டி இருக்கும். ஆனால் இப்போது புதன் சாரத்தில் ராகு நிற்கிறாரு, அந்த ராகு நல்லா இருக்குது, ராகுவுடைய திருவாதிரையில் புதன் நிற்கிறாரு. ஆனால் ராகு நல்லா இருக்குது,
புதன் தான் கெட்டிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த இது வந்து இங்கே ஸ்டேபிளாக நல்லா அப்படி நின்றும். அதுக்கப்புறம் இந்த கிரகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை, இதுவும் வந்து நின்று வேலை செய்யும். அப்போது இந்த சாரம் கொடுத்த கிரகங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அந்த அந்த இடத்துல கெட்ட கிரகங்கள் கூட கொஞ்சம் நான் அந்த கெட்ட விஷயங்களை கம்மியாக செய்யும். சாரங்க கொடுத்த கிரகம் மோசமாக இருந்தால் நல்ல கிரகங்களால் கூட முழுமையான நன்மைகளை கொடுக்க முடியாமல் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பரிவர்த்தனையான கிரகங்கள், பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறது இதை தான் சொல்கிறாங்க. அதாவது பரிவர்த்தனை ஆகுது 2 கிரகங்களும். பரிவர்த்தனையான கிரகங்கள் ஒன்று நல்லா இருந்து ஒன்று கெட்டு போகிறப்போ ஒரு கிரகத்தால் அந்த நல்ல கிரகமே சில வேலைகளை செய்ய முடியாமல் போயிடும். கெட்டு போன கிரகம் சாரம், நல்ல கிரகம் சாரம் கொடுத்துருக்கறனால அதை மீறியும் இந்த கிரகத்தால் ஒன்றும் செய்ய முடியாமல் போகும். அப்படிங்கிறது தான் பரிவர்த்தனை. 2 கிரகமும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீண்ட காலம் உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடந்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறது தான் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். ஏன்னா இந்த பரிவர்த்தனையான பல நாட்கள் ஒரே மாதிரி நடக்கும். அந்த 2 கிரகங்களும் சேரும்போது நிறைய விஷயங்கள் ஒரே மாதிரி எப்போவுமே அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் நிறையா இல்லாமல் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு கிரக பரிவர்த்தனையே இந்த மாதிரி இருக்கும். ஒரு 2-3 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிருக்கும். இப்போது இதே ராகு புதனில் நிற்கிற மாதிரி இதே புதன் இன்னும் ஒரு சூரியன் வந்து குருவோட பரிவர்த்தனை ஆயிருக்கலாம். அந்த மாதிரி சனி வந்து செவ்வாயோட பரிவர்த்தனை ஆயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரே ஜாதகத்தில் 2-3 பரிவர்த்தனைகள் நடந்திருந்தது அப்படின்னா அதாவது ஸ்டேபிளாக ஒரே மாதிரி நடக்கும். அந்த விஷயங்கள் அந்த கிரகங்கள் வரும்போது ஒரே மாதிரியாக விஷயங்கள் நடக்கும். அப்படிங்கிறது ஒரு யோகமான விஷயந்தான். இந்த டூலையும் நம்ம பாரம்பரியத்தில் இருக்கிற அந்த டூலையும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கேபியில் கிட்டத்தட்ட இதுதான் கேபியோட ரூல், நம்பர் 1 ரூல். அதாவது கிரக சாரம், பரிவர்த்தனைன்னு இல்லை, ஆனால் கிரக சாரம் அப்படிங்கிறது தான். ஒரு கிரகத்துடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நிற்கும் போது அந்த 2 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் கேபியோடைய முதல் டூலே. அதனால் நம்ம இது வந்து பாரம்பரியத்துலேருந்து இதை நம்ம அழகாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.